இப்போ நம்ம டேவோட வீட்டை தான்டா காட்டுறோம். அங்கே எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. குக்கி, ஜாரா, ஜிமின் எல்லாருமே டேவோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. டேவோட அம்மா சொல்லியிருப்பாங்க குக்கியோட அம்மா அப்பா கிட்ட, நீங்கள் போங்க, குக்கி கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டிலே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. ஜாராவை டேவோட அம்மா ரொம்பவுமே கவனமாக தான் பார்த்துக்கிறாங்க. ஜிமினுமே சரி அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவான். குக்கியுமே அப்படி தான் ஜாரா கூடவே இருந்து அவளை பார்த்துக்குவா. மச்சான் சொல்லுடி, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? கொஞ்ச நேரம் டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஓகே மச்சி, போகலாண்டி. ஏன் நீ நானும் மட்டும்? குக்கியும் வரட்டுமே? இல்லை மச்சான், நீ நானும் மட்டும் போகலாம். அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும் குக்கி வீட்டில். சரி போகலாண்டி. இப்போ 2 பேரும் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஜாரா நிறுத்த சொல்கிறா. ஏன்டி என்னாச்சு? ஏன் காலேஜ் முன்னாடி நிறுத்த சொல்கிற? இன்றைக்கி காலேஜ் லீவுடி. எனக்கு என்னமோ உள்ளே போய் பார்க்கணுன்னு தோணுதுடா. என்னடி திடீர்னு? ப்ளீஸ் மச்சான். சரிடி, சரி சரி, நீ பார்த்துருவேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கிட்டு உள்ளே தான் போகிறாங்க. டேய் மச்சான் சொல்லுடி, இன்றைக்கி என்னமோ எனக்கு இது புதுசாக இருக்குடா. என்னடி சொல்கிற? ஆமாம் மச்சான், நான் இன்றைக்கி இது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஜிமீன் சொல்லுடி. நான் ஒன்று உன்கிட்ட கேட்பேன், நீ என்கிட்ட அதை மறைக்காமல் சொல்லணும். என்ன விஷயம்? நான் தயாங்க பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். சரா அது வந்து ப்ளீஸ் மச்சான், என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லுடா. இல்லை மச்சி, அது வந்து மச்சான் ப்ளீஸ்ரா, அவனை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன்டா. சரிடி, ஓகே, இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். நீ உள்ளே உட்காந்து பேசலாம். இப்படின்னு உள்ளே போகிறாங்க. அந்த காரிடாரெல்லாம் நடந்து கரெக்டாக டே படிக்கிற அதே கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் ஜாராவும் போகிறான். ஜிமினிக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏய் மச்சி. சொல்லு மச்சான். என்ன இந்த கிளாஸ் ரூம் போகிற? தோணுச்சு மச்சான், அதான். சரி வா, இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு தாண்டா போகிறோம். இப்போது கேட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு பைக் வேகமாக உள்ளே வந்து ட்ராப் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்கி வேகமாக போகிறாங்க. ஆமாண்டா, அது ஜங்குக் தான். வேகமாக ஓடி போயிட்டு தான் தேங்காய் தேடிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அவன் காரிடாரில் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். தயாங்க, டே உன் ஆள் கூப்பிடுதுறா. சரி சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓ தயாங்க, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது பாரு. ஓடி வந்து எனக்கு மூச்சே வாங்குது. ஏய், நீ இப்படி ஓடி வந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் ஒன்றை தானே தேடி ஓடி வந்தேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. இல்லை, நேற்று நான் பைக் ரேஸில் நான் தான் வின் பண்ணேன் தெரியுமா? ஓ என்ன தயாங், நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறேன், நீ சிம்பிளாக ஓன்னு முடிச்சிட்ட. நான் வேறு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? நீ என்ன என்கரேஜ் பண்ண மாட்டியா? என்கரேஜா? எதுக்கா தயாங் ப்ளீஸ். இங்கே பாரு பேபி, நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், பைக் ரேஸ்லாம் வேண்டான்னு. நீ கேட்க மாட்டேங்கிற. தயாங் ப்ளீஸ் தயாங், எனக்கு எந்த அளவுக்கு ஒன்று பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு பைக் ரேஸிங்கும் பிடிக்கும், உனக்கு தெரியும் தானே? இல்லைடா, அது வேணாண்டா. ப்ளீஸ் தயாங், நீ இந்த வார்த்தையை சொல்லாத. வேறு யாரும் சொல்லியிருந்தா கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பட் நீ சொல்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தயாங். டேய், நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். எனக்கு தெரியுது தயாங், ஆனால் நான் அவ்வளோ கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டேன். உனக்கு தெரியும்ல என்னை பற்றி. பேபி, நான் அதை பற்றியே சொல்லலடா. என்னோடய கவலையெல்லாம் உன்னை பற்றி மட்டும்தான். எனக்கு தெரியும் தயாங், ஆனால் என்னால் அதை விட முடியாதுடா. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. பேபி, ஏன்டா இந்த விஷயத்தை மட்டும் நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கே தெரியும் தயாங், அதில் என்னோட எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு. ஐ நோ உனக்கு பிடிக்காது தான், பட் என்னால் அதை விட முடியாதுடா. நீ என்னை புரிஞ்சிக்கவே நினச்சி தானே உன்கிட்ட ஹாப்பியாக வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீ என்னை என்கரேஜ் கூட பண்ண மாட்டேங்கிற. பேபி, உனக்கு ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குன்னா நான் அதை எப்படி என்கரேஜ் பண்ணுவேன்? எனக்கு தெரியுது தயாங், பட் நான் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன். நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேசி ஒன்று ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனால் பி கேர்ஃபுல். ஓகே, ஆனால் ப்ளீஸ் நான் சொன்னதை நினச்சி நீயே எதுவும் ஹர்ட் ஆகிக்காத. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா. ஓகே பேபி. ஓகே ஃபைன் தயாங், இன்றைக்கி நம்ம ஆன்ட்டியை பார்க்க போகிறோம்ல. என்ன? நீ தானே சொல்லியிருந்த நேற்று என்கிட்ட இன்றைக்கி நான் உன்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு. சொல்லியிருந்தேன்,
ஆனால் இப்போ வேண்டாம், மைண்ட் சரியில்லை. தயாங்க ஏன் தயாங்க இப்படி பண்ணுற? நான் தான் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொன்னேன்ல. ஏய் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு அவ்வளோதான். ப்ளீஸ் தயாங், நான் எத்தனை நாள் கேட்டுட்ருக்குறேன், நீ என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற. நானும் ஆண்டியை பார்க்கணும்ல. இல்லைடா, அது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் ஓகே ஓகே சரி, இன்றைக்கி கிளாஸ்லாம் முடிட்டோம், நம்ம ஈவினிங் போகலாம். உங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல? அவங்களுக்கு என்ன, என்னை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ எப்போ வேணால் போ தயாங்க வீட்டுக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது சரி, இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக போகலாமா? போகலாம். ஆமாம், எங்கே ஜிமினை காணோம்? ஏன் அவனையும் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது? ஏய் அவன் வீட்டுக்கு போகணுண்டா, இன்றைக்கி வந்துட்டு போட்டோம். சரி, நீ கேட்டுப்பாரு, ஓகே சொன்னான்னா கூப்பிடு. அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கிற கேப்பில் கரெக்டாக ஜிமினும் வந்துடுறான். என்னை பற்றி பேச்சு நடக்குது? டேய் நீ வீட்டுக்கு வரணுமா? யார் வீட்டுக்கு? என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? ஏன் என்ன பார்ட்டி எதுவும் வச்சுருக்கீங்களா? டேய் பார்ட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு தான் கூப்பிட்றான். ஜங்குக்கு என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ற? அதுவும் உன் வீட்டுக்கு கூப்பிடாம என் மச்சான் வீட்டுக்கு கூப்பிட்ற? சும்மா தோணுச்சு அதான் கூப்பிட்டேன், வரியா இல்லையா? சரி ஜங்குக்கு, வரேன். சரிடா, மறக்காமல் வந்துடு. இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது டேரெக்டாக நம்ம தயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறோம், சரியா? சரி ஜங்குக்கே, நான் வந்துடுறேன்டா. டேய் நீ இருக்கிற பற்றியா எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு? நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும்டா. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உங்களுக்கு போய் ஃப்ரெண்டாக வாங்கப்பட்டேன் பாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் அடிச்சுக்கிறான். டேய் அந்தளவுக்கு ஒன்றும் மோசமானவங்க கிடையாது நாங்கள். ஆமாம், நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமானவங்களாம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறான். ஐயோ தலை எழுத்துடா எனக்கு. சரிடா, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, வாடா போகலாம். போ மச்சான், நான் வரேன். சரி நீ பேசிட்டே வா, நான் போய் வெயிட் பண்ணுறேன். சரி ஜங்கு, போ, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஓகே தேங்க். மறக்காமல் என்னை கூட்டிகிட்டு போ, நீ ஏமாத்திர மாட்டேல்ல நிற்கும். டேய் இன்னைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த 4 ஸ்கிப் ஆகுது. இப்போ தயங்கோட வீட்டில் தான் காட்டுறோம். ஹாய் ஆண்டி. தயங்கண்ணா யார் இது? ஆமாம், அது வந்துமா. என்ன தயம் சொல்ல மாட்டியா இதுதான் என் லவ்வர்னு? என்ன லவ்வரா? ஆமாம் ஆண்டி, நான் உன்னோட லவ்வர். உள்ளே வந்து சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு சுட்டித்தனமாக நடந்துக்கிட்டு உள்ளே போகிறான். ஐயோ காரியத்தையும் சொதப்புவான் போலடா. டே மச்சான், உன் ஆளை பற்றி அவனுக்கு தெரியல, அவன் அப்படி தான்டா வெயிலையாக இருப்பான், வா போகலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மனும் கூப்பிட்டுட்டு வரான். கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கு வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான் தயங்கோட அம்மா கிட்ட. அவங்களுமே நல்லா பேசுகிறாங்க. இதை சோஃபாவில் ஜிம்மனும் தயங்கும் உட்காந்து தான் ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே மச்சான் சொல்கிறா, என்னடா பார்த்த நாளே கரெக்ட் பண்ணிட்டான் உங்கள் அம்மாவை? அதான்டா எனக்கும் தெரியல, நான் கூட அம்மா என்னமோ திட்டுன்னு நினச்சேன். அம்மாவுக்கு ஓகே தான் போல். எப்படா இந்த மாதிரி பேச கற்றுக்கிட்டு இருந்திருப்பான் டக்குன்னு ஒரு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி? டேய் எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? உனக்கு தெரியாமலாம் இருக்கும், அதான் உன்னையே இம்ப்ரெஸ் பண்ணிட்டானே, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? டேய் என்ன ஓட்டாதடா. அப்புறம் ஆண்டி, நான் தயங்க லவ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லையே? என்ன கண்ணா அப்படி சொல்லிட்டேன்? என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு, வேறு என்ன வேணும்? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஐயோ ஆண்டி, நிஜமாக சொல்கிறீங்க? இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா அவனை முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நான் எப்போத்துலேருந்தே கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆண்டி, அவன் தான் கூட்டிகிட்டே வர மாட்டான்ட்டான். அப்படியாப்பா, சரி இருக்கட்டும் விடு, அதான் இப்போ பார்த்துட்டோம்ல. நீ இன்றைக்கி என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு, நான் உனக்கு ஆண்டி செய்து தரேன். இல்லை ஆண்டி, இது என்னோடய ட்ரீட். இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு குக் பண்ணி தர போகிறேன். உங்களை லவ்வுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன்ல, அதனால் முழுக்க இது ஏன் ட்ரீட் மட்டும்தான். ஓகே நீங்கள் உட்காருங்க, இன்றைக்கி என்னோடய சமையலை சாப்பிடுங்க. ஓ உனக்கு சமைக்க தெரியுமா? என்ன ஆண்டி இப்படி கேட்டீங்க? நான் சமைக்காத சமையலா? எனக்கு எல்லாமே தெரியும். டே சொல்லுமா, எனக்கு எதிர்காலத்தில் சமைக்கிற வேலை கூட இல்லைன்னு நினைக்கிறேன். என் மருமகனுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? அப்புறம் என்ன, நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து சீரியல் பார்ப்பேன்டா. அம்மா சரி நான் போய் என் மருமகனுக்கு எது எங்கே இருக்குன்னு நான் போய் காட்டுறேன். நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி அவங்களும் போகிறாங்க. டே மச்சான், என்னடா இது, எங்கள் அம்மாவும் ஜங்குக்கு மாதிரி மாறிட்டாங்க. அதான் மச்சான் நானும் சொல்கிறேன், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான்டா இருக்குது. எப்படியாடா எங்கள் அம்மாவையும் சம்மதிக்க வச்சிட்டான். டேய் இதில் என்னடா கஷ்டம்? உங்கள் அம்மாவுக்கு உன் சந்தோஷம் தானடா முக்கியம். அப்படி இருக்கும்போது எப்படா வேணான்னு சொல்லுவாங்க? இல்லைடா, இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி மச்சான், எப்படியா இன்றைக்கி உன் ஆளோட சமையல் தான் நல்லா வெளுத்துக்கட்ட போகிறேன் மச்சான். ஏன்னா அன்றைக்கி போயிருந்தல அவங்க வீட்டுக்கு. ஆமாம், அங்கே எல்லாம் அன்றைக்கி அவன் தானே சமைச்சான்.
அன்றைக்கே அவன் சமைச்ச சமையல் சாப்பிட்டேன்டா. அப்பத்துலேருந்து அவன் சமையலுக்கு நான் ரசிகன் ஆகிட்டேன்டா. டேய் ஆமாம் மச்சான், அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிற? அதுலேயும் ஒருத்தவங்க சமைச்சு போட்டு உட்காந்து சாப்பிட்றதுல சுகமே சுகந்தாண்டா. நல்லா மூக்குக்கு வாசனையும் வாய்க்கு வக்கனையும் இருந்தால் எவன் தான் வேணான்னு சொல்லுவான். உன் அவ்வளோ அருமையாக சமைக்கிறான்டா. எங்கேருந்து தான் கைவித்தியை கற்றுக்கிட்டானோ அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குடா. டேய் இப்போவே சொல்லு ஊற்றுதுடா தொடாடா. டேய் மச்சான் அதை விட்டான்டா. உன் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வலிச்சிட்டே தான் இருக்கும். நான் தச்சுக்கிறேன், அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஜிமின்ஸ் கிச்சனை தான் பார்க்க சொல்கிறான். அவங்க 2 பேரும் அங்கே ஜாலியாகவே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் சமைக்கிறான். பட் அங்கங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க தயாங்கோட அம்மா. இப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. தயங்கண்ணா என்னம்மா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க 2 பேரும் சாப்பிட்லாம். வா ஜிமின், நான் வரேன். அவன் வந்தா என்ன வராட்டேண்ணா, நான் வரேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஜிம்மின் கொண்டுக்கிட்டு போகிறான். ஐயோ மனத்தை வாங்குறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான் கூட அப்படின்னு தயாங்க தலையில் அடிச்சுட்டு எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்கிறான். இப்போ எல்லாம் டேபிளில் அசம்பிள் ஆகிட்டாங்க. நான் தான் எல்லாருக்கும் பரிமாறுவேன், நீங்கள் உட்காருங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் சர்வ் பண்ணுவேன். சரி சரி நீ அப்படியே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உட்காடுறாங்க. இப்போ ஜங்கு தான் எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்கிறான். அவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக எடுத்து வச்சிட்டு இருக்கிறான். தயாங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சமைக்கிறதுலையும் கில்லாடியாக இருக்கிறான், சர்வ் பண்ணுறதுலையும் பக்காவாக பண்ணுறான். என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே அவன் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட தான் உட்காடுறான். ஃபர்ஸ்ட்டு வாய் எடுத்து வச்சதும் தயாங்கோட அம்மா அவ்வளோதான். ஜங்குக் சொல்லுங்க ஆண்டி, உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குப்பா. பாத்தியா தயா, ஆன்ட்டிக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன நோ சொல்லவே முடியாது ஆண்டி. இங்கே பாருப்பா, நான் எப்போ சொன்னேன் நோன்னு? என் மைண்டில் அந்த ஆப்ஷனே இல்லையே. பாத்தியா தயா, அவ்வளோதான். இனிமேல் வாழ்நாள் முழுக்க நீ என் கையில் தான் சாப்பிட போகிற. ஓ இவங்க 2 பேரும் பண்ணுற அழுப்புற தாங்க முடியலடா அப்படின்னு தேங்க நினச்சிட்டு திரும்பி பார்த்தா ஜிமின் ஃபுல் கட்டிகிட்டு இருக்கிறான். டேய் சொல்லு மச்சான், என்னடா பண்ணுற? மச்சான் ஃபுல் நல்லா இருக்குடா, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கணும்டா. அச்சோ என் மானத்தை வாங்காதடா. என்ன மட்டும் சொல்லியிருக்குற? சாப்பிட்டுலாம் இன்னும் மானம் போக வேண்டிய மனசை மாறிட்டே சோட்டுக்கிட்டான். அதையும் மானம் வாங்குறேன் அப்படி வாங்குறேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்க மாட்டான். அதில் அடிச்சு தூள் கலப்பிட்டான்டா. ரொம்ப 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 நல்லா இருக்க மாட்டான். நீயும் சாப்பிட மாட்டான். எதுக்கு ஏன் மூச்சை பார்த்துட்டுருக்குற? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. திட்டவே வேண்டாம், விட மாட்டான். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படின்னு தான் ஜிம்மி நாங்கள் ஃபுல் கட்டிகிட்டு இருக்கிறான். தயா சாப்பிடு, எதுக்கு வச்சுட்டே இருக்கிற? இல்லை பக்கத்தில் ஒரு நாய் சத்தம் போட்டே திங்குதா, சாப்பிட தோண மாட்டேங்குது. தயா அவன் சாப்பிட்டு விடு, கண்ணு வைக்காத. அவருக்கு அப்படியே கண்ணு வைக்கிறாங்க. நல்லா சொல்ல மாட்டான். நான் திங்கிறத பார்த்தாலும் அவனுக்கு எப்போ போடுறதே தான் வேலையை போட்டு சாப்பிடவே விட்டுருக்கல. இங்கே பாரு, நீ எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருந்தா என் வாய்க்குள்ளேயே சோறு இருக்குது, தொண்டையில் இறங்கிக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து வாயில் சோறு போய்கிட்டே இருக்குது. டேய் ஜிமின், ஒழுங்காக சாப்பிடு. வாயில் எதுக்கு வச்சுட்டு அடைச்சிட்டு இருக்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதானே? இதை தான் நானும் சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். தயா நீ எப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அது சரி, அம்மாச்சானை நீ விட்டு கொடுக்க மாட்டிய. ஜிமின் சொல்லு ஜங்கு, நீ பொறுமையாக சாப்பிடு. இங்கே தான் இருக்க போகிறோம், எங்கேயும் போக போகிறதில்ல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி வீட்டுக்கு போய் ஆகணும். ஏதோ நீ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன். நான் சாப்பிட்டு முடிச்சு தான் போவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். பாத்தியா, இதுதான் அவன். இருந்துட்டு போட்டும் தயம், நீ சாப்பிடு அப்படிங்கிற சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான்.